வணக்கம். இது உங்களுக்கான ஒரு விரிவான அலசல். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான மூலத்தை பார்க்க போறோம். வே ஆஃப் த பீஸ்ஃபுல் வாரியர் அப்படிங்கிற புத்தகத்தோட சில பகுதிகள் தான் அது. இதுல டான் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஜிம்னாஸ்ட் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு திருப்தி இல்லாம ஒரு தேடல்ல இருக்கான். அப்போ ஒரு நாள் நடு ராத்திரியில ஒரு பெட்ரோல் பங்க்ல சாக்ரட்டிஸ்னு ஒரு மர்மமான பெரியவரை சந்திக்கிறான். இந்த சந்திப்பு அவனோட வாழ்க்கையே மாத்திருது. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ஒரு சுயசரிதை மாதிரி, ஆனா நாவல் வடிவத்தில் இருக்கிற சில பகுதிகள். இதுல டானோட அனுபவங்கள், அப்புறம் சாக்ரட்டிஸோட அந்த விசித்திரமான போதனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நோக்கம் கதையை வரிசையா சொல்றதில்ல. அதோட முக்கியமா இந்த அனுபவங்கள்ல இருந்து நமக்கான வாழ்க்கை பாடங்கள் என்ன, நடைமுறைக்கு உதவுற மாதிரி என்ன புரிதல் கிடைக்குதுன்னு பிரிச்சு எடுக்கிறது தான். இந்த ஒரு அசாதாரணமான வழிகாட்டல் நம்ம அன்றாட வாழ்க்கையில வர சவால்களை சந்திக்க எப்படி உதவணும்னு பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதிகாலை 3:20 மணி, ஒரு பெட்ரோல் பங்க். நம்ம டான் உலக சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச ஜிம்னாஸ்ட் அவன். ஆனா தூக்கம் வராம தவிக்கிறான். அப்போ அங்க சாக்ரட்டிஸ்னு ஒரு வயசானவரை பார்க்கறான். பார்க்க சாதாரண பெட்ரோல் பங்க் ஊழியர் மாதிரி தான் இருக்கார். ஆனா அடுத்த நிமிஷமே அவர் அந்த பில்டிங்கோட கூரை மேல ஏறி நிக்கிறாரு. டானுக்கு ஒரே குழப்பம், இது எப்படி முடியும்னு. தடவை பேசும்போதே சாக்ரட்டிஸ் டான் உலகத்தை பார்க்கிற விதத்தையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறார். டான் பேர் சொல்ல போகும்போது கூட பேரெல்லாம் எதுக்கு இப்போ முக்கியமில்ல அப்படிங்கிறார். அப்பவே டானுக்கு புரியுது, இது ஏதோ சாதாரணமா பேசுறது இல்லைன்னு. ஏதோ ஒரு ஆழமான தேடலோட ஆரம்பம் மாதிரி அவனுக்கு தோணுது. அடுத்து என்னன்னா, சாக்ரட்டிஸ் டான அமைதி வீரனின் பாதைக்கு கூட்டிட்டு போறார். டானோட அந்த ரொம்ப சீரியஸான, எப்பவும் கவலைப்படுற அந்த வாழ்க்கை முறையை கிண்டல் பண்றார். ஒரு தடவை ஒரு காரோட பெட்ரோல் டேங்க் நிறைஞ்சும் விடாம பெட்ரோலை ஊத்திட்டே இருக்கார். பெட்ரோல் எல்லாம் கீழே படியுது. டேன் பதறி போய் தடுக்க பாக்குறான். இது என்னது? சும்மா கவனக்குறைவா, இல்ல இதுல வேற எதுவும் அர்த்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. கண்டிப்பா இதுல ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த பெட்ரோல் வழியிற காட்சி இருக்கே, அது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் பாருங்க. சாக்ரட்டிஸ் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம மனசும் கிட்டத்தட்ட இப்படிதான். தேவையில்லாத பழைய எண்ணங்கள், தப்பான அபிப்பிராயங்கள், தேவையில்லாத தகவல்கள்னு இதனால நிரம்பி வழியுது. புதுசா ஏதாவது கத்துக்கணும்னா, இல்ல ஞானத்தை அடையணும்னா, முதல்ல மனசுல இருக்கிற இந்த பழைய குப்பைகளை காலி பண்ணணும். இது வெறுமனே தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதை உண்மையா உணர்றதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காட்டுது. ஓ, அப்போ மனசை காலி பண்றதுதான் முதல் படின்னு சொல்றீங்க. சரி, சாக்ரட்டிஸ் இன்னொன்னு சொல்றாரே, புத்தக அறிவெல்லாம் விட உடல் ஞானம், அதாவது பாடி விஸ்டம் தான் முக்கியம்னு. பிரபஞ்சத்தோட ரகசியம்லாம் உடம்பு செல்ல இருக்குப்பா, ஆனா உனக்கு தான் அதை சரியா படிக்க தெரியல அப்படின்னு சொல்றார். ஆனா அதை பத்தி விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்டா என்ன பண்றார்? பாத்ரூம் போயிட்டு இதுதான் என் உடல் ஞானம்னு கிண்டலா சொல்றார். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே, எரிச்சலா கூட இருக்குமே. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அவர் சொல்ற விதம் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். ஆனா கருத்து ரொம்ப ஆழமானது. உடல் ஞானம்ங்கிறது வெறும் உடம்போட செயல்பாடு மட்டும் இல்ல. அது நம்ம உள்ளுணர்வு, நம்மளோட இயல்பு. அதாவது ரொம்ப யோசிக்காம, நம்ம பகுத்தறிவு மனசு தேவையில்லாம குறுக்க வராம இயல்பா வர்ற புரிதல். உதாரணத்துக்கு பசிக்கும்போது சாப்பிடுறது, தண்ணி தாகம் எடுத்தா குடிக்கிறது மாதிரி. ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுது? எல்லாத்துலயும் தலையிட்டு இந்த இயல்பான ஞானத்தை மறைச்சிடுது. சாக்ரட்டிஸ் அந்த குறும்புத்தனமான பதில் மூலமா என்ன சொல்றாருன்னா, டான் எப்பவும் எல்லாத்தையும் அறிவுபூர்வமா மட்டுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்றான், அதை தாண்டி போகணும்னு சுட்டி காட்டுறார். சரி சரி, அப்போ அறிவுபூர்வமான புரிதலை தாண்டி போகணும், அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்றார். ஆனா அதுக்கு அவர் பயன்படுத்துற முறைகள் இன்னும் விசித்திரமா இருக்குதே. ஒரு சமயம் டான திடீர்னு பாலத்திலிருந்து சில்லுன்னு இருக்கிற தண்ணியில தள்ளி விட்டுடுறார். இன்னொரு தடவை பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு சமுராய் வாளை உருவி டான் தலைக்கு மேல ஓங்கி நிறுத்துறார். இது பயமா இல்லையா? இப்படிதான் ஆன்மீகத்தை கத்துக்கணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி அதிர்ச்சி கொடுக்கிற முறைகள் மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா தெரியலாம், இல்ல கொடூரமா கூட தோணலாம். ஆனா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது தன்னை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சிருக்கோம். பழைய நம்பிக்கைகள், பயங்கள், நம்ம அகங்காரம்னு. இந்த மாதிரி அதிர்ச்சிகள் என்ன பண்ணுனா அந்த வளையத்தை உடைக்க உதவும். சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி மாயைகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஒரு பெரிய வரம். நம்ம மனசே நமக்கு எப்படி ஒரு சிறைச்சாலையா இருக்குன்னு புரிய வைக்க சில சமயம் இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. பழகிப்போன சிந்தனை முறையிலிருந்து டானை வெறிய கொண்டு வர இது உதவுது. மனசே சிறைச்சாலையா? ஆஹா, இது ரொம்ப ஆழமான கருத்து. டேனு போக போக இதை உணர ஆரம்பிக்கிறான் இல்லையா?
அவன் மனசுக்குள்ள ஓயாம ஒரு இரைச்சல், அந்த மென்டல் நாய்ஸ், தேவையில்லாத எண்ணங்கள், போனத பத்தின வருத்தம், நடக்க போறத பத்தின கவலை, ஆசைகள்னு மனசு விடாம பேசிக்கிட்டே இருக்கு. இதுக்கு சாக்ரட்டிஸ் என்ன தீர்வு சொல்றார்? ஆமா, அந்த இடத்துல தான் சாக்ரட்டிஸ் தியானத்தை அறிமுகப்படுத்துறார். ஆனா நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி இல்ல. தியானம்ங்கிறது ஒரு வீரனோட வாள் மாதிரி. அத வச்சுதான் மனசோட மாயைகளை வெட்டணும்னு சொல்றாரு. அதாவது தியானம்ங்கிறது சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல. அது மனச கவனிக்கிறதுக்கும், அந்த எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்கும், விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்குமான ஒரு தீவிரமான பயிற்சி. ஒரு கருவி மாதிரி. ஓ, அப்போ தியானம்னா அந்த எண்ணங்களை எதிர்த்து சண்டை போடுறதா? இல்ல, சண்டை போடுறது இல்ல. அது ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் ஏன் வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காதப்போ, இல்ல நமக்கு பிடிக்காதது நடக்கும்போது, இல்ல மாற்றம் வரும்போது அதை ஏத்துக்க மனசு மறுக்கும்போது தான் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமா வருது. மனம் எப்பவுமே வலிய தவிர்க்கவும், பழகின இடத்திலே இருக்கவும் தான் பாக்கும். ஆனா மாற்றம்ங்கிறது வாழ்க்கையோட இயல்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா, இந்த எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது தான் தியானம். அது அப்படியே ஏத்துக்கிறதுல தான் விடுதலை இருக்கு. புரியுது. அந்த மன இரைச்சலை கவனிக்கிறது, அப்புறம் அதை அப்படியே ஏத்துக்கிறது. சரி. அடுத்ததா சாக்ரட்டிஸ் டானை சில அசாதாரணமான பயணங்களுக்கு கூட்டிட்டு போறார். இதெல்லாம் நிஜமா கனவானே தெரியாத மாதிரி இருக்கு. ஒரு பயணத்துல டான் தன்னை ஒளியாவும் அப்புறம் இந்த பிரபஞ்சமாவும் உணர்றான். இன்னொரு பயணத்துல அவ ஒரு வாழ்வீரனா மாறி தன் மனசோட பயங்கள் எல்லாம் உருவம் எடுத்து வந்த மாதிரி ஒரு அரக்கனோட சண்டை போடுறான். இதெல்லாம் வெறும் கற்பனையா, இல்ல இதுக்கும் உள்ளர்த்தம் இருக்கா? நிச்சயமா உள்ளர்த்தம் இருக்கு. இந்த பயணங்கள் எல்லாம் வெறும் மனப்பிரமேகங்கள் இல்ல. அவை ரொம்ப ஆழமான உண்மைகளை உணர்த்துறதுக்கான குறியீட்டு அனுபவங்கள்னு சொல்லலாம். அந்த முதல் பயணத்துல நான் அப்படிங்கிற அந்த சின்ன எல்லை உடைஞ்சு பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிற அந்த அனுபவத்தை டான் பெறுகிறான். அந்த வாழ்வீரன் அனுபவம் இருக்கே, அது தனக்குள்ள இருக்கிற போராட்டங்களை, பயம், கோபம், அகங்காரம் இதையெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்கணுங்கிற அவசியத்தை உணர்த்துது. அந்த அரக்கன் வெளியில இல்ல, அவனுக்குள்ளதான் இருக்கான்னு புரிய வைக்குது. இது யதார்த்தம்னா என்ன, உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்புது. இந்த மாதிரி ரொம்ப ஆழமான அனுபவங்களுக்கு பிறகு சாக்ரட்டிஸ் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. அதுதான் நிகழ்காலத்தோட முக்கியத்துவம். நேரம் எப்பவுமே இப்போதான், இடம் எப்பவுமே இங்கேதான்னு சொல்றாரு. கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சோ, எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு கவலைப்பட்டோ வாழாம, இந்த கணத்துல இப்போ இங்க முழுமையா வாழ சொல்றாரு. இதுக்கு ஒரு ஜென் கதையும் சொல்றாரு இல்லையா? ஆமா. அந்த 2 துறவிகள் கதை ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஆத்த கடக்க ஒரு அழகான பெண்ணுக்கு ஒரு வயசான துறவி உதவி செய்றார். அவர் அவளை அங்கே விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா கூட வந்த இளைய துறவி பல மணி நேரம் கழிச்சும் அதே நினைச்சுக்கிட்டு, நீங்க எப்படி அவளை தொடலாம் அப்படின்னு கோவமா கேட்கிறார். அதுக்கு அந்த மூத்த துறவி சொல்றார், நான் அவளை அப்பவே அங்கே விட்டுட்டேன், நீதான் இன்னும் அவளை சுமந்துட்டு வர்ற அப்படின்னு. இது எதை காட்டுது? நம்ம மனசு எப்படி தேவையில்லாம கடந்த கால நிகழ்வுகளை, வாரங்களை விடாம புடிச்சு வச்சுக்குதுங்கிறது தான். நிகழ்கணத்துல வாழ கத்துக்கிறது தான் விடுதலைக்கான வழி. இதே சமயத்துல ஜாயின்னு ஒரு பெண் வராங்க. அவங்களும் சாக்ரட்டிஸோட மாணவி தான். ஒரு நாள் பிக்னிக் போறாங்க. அப்போ மழை வருது. டான் உடனே கோவப்படுறான், எரிச்சல் அடைறான். ஆனா ஜாய் அந்த மழையை ரசிக்கிறாங்க. இந்த அனுபவம் டானுக்கு என்ன கத்துக் கொடுக்குது? இது ஒரு ரொம்ப முக்கியமான பாடம் பாருங்க. நம்ம உணர்ச்சிகள் இருக்கே, அது சூழ்நிலையால வர்றதில்ல. அந்த சூழ்நிலைய நம்ம மனசு எப்படி பாக்குது, எப்படி எடுத்துக்குதுங்கிறதால தான் வருதுன்னு புரிய வைக்குது. மழைங்கிறது ஒண்ணுதான், அது பொதுவானது. ஆனா அதை எரிச்சலா பாக்குறதும் ஆனந்தமா அனுபவிக்கிறதும் நம்ம மனசோட தேர்வு, நம்மளோட பார்மைதான். இதுவும் நிகழ்கணத்துல மனசோட அந்த எதிர்வினைகளை கவனிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். அப்போ சரி, மனச காலி பண்றது, உடல் ஞானத்தை உணர்றது, அப்புறம் அந்த அதிர்ச்சி வைத்தியம், மன இரைச்சலை கவனிக்கிறது, நிகழ்கணத்துல வாழ்றது, உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது, இது எல்லாமே கடைசியில எதுக்கு இட்டு செல்லுது? என்னதான் நோக்கம்? இது எல்லாமே ஒண்ணு தொடர்புடையதுதான். சொல்லப்போனா இது எல்லாமே விடுவித்தல், அதாவது லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு மைய கருத்துக்கு தான் இட்டு செல்லுது. எதை விடுவிக்கணும்? நம்ம தவறான கற்பனைகளை, அதாவது மாயைகளை, நான் இப்படித்தான் அப்படிங்கிற நம்ம சுய பிம்பத்தை, எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற நம்ம ஆசைய, கடைசியா பாத்தீங்கன்னா ஞானத்தை தேடுற அந்த தேடலே கூட விடுவிக்க வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. எதையும் பற்றி கொள்ளாம வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு சரணடைஞ்சு நிகழ்கணத்துல முழுமையா இருக்கிறது தான் இலக்கு. ஆனா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒரு கட்டத்துல டான் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல நல்லா பண்ணி ஜெயிக்கிறான்.
அப்போ தன்னை ஒரு பெரிய வீரனா நினைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சாக்ரட்டிஸ் அவனை பாராட்டுறதுக்கு பதிலா என்ன சொல்றாரு? போதும் போதும், இனிமே சும்மா சாதாரணமா இரு, உன் வேலை இந்த சாதாரண உலகத்துல சாதாரணமா வாழறது தான்னு சொல்றார். இவ்ளோ பயிற்சி, இவ்ளோ அனுபவத்துக்கு பிறகு சாதாரணமா இருக்க சொல்றது சரியா? அதுதான் வீரனோட உண்மையான நிலைன்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. சிறப்பு திறமைகள் இருக்கலாம், ஆனா அதை வச்சு அகங்காரம் கொள்ளாம அந்த திறமைகளை ரொம்ப இயல்பா உலகின் நன்மைக்கு பயன்படுத்துறது தான் முக்கியம். நான் ஒரு வீரன் அப்படிங்கிற அந்த எண்ணமே ஒரு பற்றுதல் தான், ஒரு பிடிப்பு தான். அதையும் விடுவித்து செயலை மட்டும் கவனிக்கணும். சாதாரண வாழ்க்கையில ஆனா அசாதாரணமான ஒரு விழிப்புணர்வோட வாழ்கிறது தான் அமைதி வீரனோட பாதை. புகழ்லையோ வெற்றிலையோ மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் இங்க பாடம். அப்புறம் பல வருஷம் கழிச்சு டான் நிறைய தேடல்களுக்கு பிறகு ஒரு திருப்தி இல்லாம மறுபடியும் சாக்ரட்டிஸ ஒரு மலையில சந்திக்கிறான். அப்போ தன் தோல்விகளை, தன் தேடல் எதுவும் பலன் தரலன்னு ஒத்துக்கிறான். ஆனா சாக்ரட்டிஸ் இதை கேட்டு சந்தோஷப்படுறார். பரவாயில்லையே, உன் இதயம் உடைஞ்சிடுச்சு, அதாவது இப்பதான் அது உண்மையா திறந்திருக்கு, உள்ள இருக்கிற அந்த இறுதி வாசல் படி, அந்த கேட் தெரியுதுன்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப முக்கியம். நம்மளோட தோல்விகளை, நம்மளோட இயலாமைய நாம எப்போ முழுசா ஏத்துக்கிறோமோ அப்போதான் நம்ம அகங்காரம் உடையுது. அந்த உடைஞ்சு போன நிலையில தான் ஒரு உண்மையான திறந்த மனநிலை உருவாகுது. அது வரைக்கும் நம்ம அறிவு, நம்ம முயற்சிகள் எல்லாம் ஒரு தடையா இருந்திருக்கலாம். எப்போ நம்ம முழுசா சரணடைகிறோமோ அப்போதான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான ஞானத்துக்கான வாசல் திறக்குது. அதனாலதான் சாக்ரட்டிஸ் மகிழ்ச்சி அடைகிறார். டானோட தோல்வி அவரோட வெற்றி மாதிரி. ஓ, அப்போ இறுதி பாடம் என்னவா இருக்குது? சாக்ரட்டிஸ் கடைசியா என்னதான் சொல்றார்? அவர் சொல்றார், இந்த அமைதி வீரனின் பாதைங்கிறது நீ போய் சேர வேண்டிய ஒரு இடம் இல்ல, அது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது நீ வாழ்நாள் முழுக்க நடக்க வேண்டிய ஒரு வழி, ஒரு பாதை. நீ அந்த வழியில நடக்கிற வரைக்கும் நீ ஒரு வீரன் தான். கடைசியா அவர் டானுக்கு கொடுக்கற வேலை இதுதான். எந்த காரணமும் இல்லாம சந்தோஷமா இரு. அப்படி இருந்துட்டா நீ எதை வேணாலும் செய்யலாம், அது சரியாதான் இருக்கும். காரணமே இல்லாம சந்தோஷமா இருக்கிறது, இது எப்படிங்க சாத்தியம்? நம்ம சந்தோஷம் எப்பவுமே ஏதாவது ஒரு காரணத்தை சார்ந்து தானே இருக்கு. அதுதான் உச்சகட்ட ஒழுக்கம்னு சாக்ரட்டிஸ் சொல்றார். சந்தோஷம்ங்கிறது நாம தேடி போய் அடையிற ஒரு பொருள் இல்ல. அது நாம மற்ற எல்லாத்தையும், நம்ம தேடல, நம்ம எதிர்பார்ப்ப, நம்ம அகங்காரத்தை எப்போ சரணடைய செய்யறோமோ அப்போ அது தானா நம்ம கிட்ட வர்ற ஒரு நிலை. எந்த வெளிக்காரணங்களையும் சார்ந்து இல்லாத உண்மையான நிலையான மகிழ்ச்சி அது. கடைசியில ஒரு மலை பயணத்துக்கு பிறகு சாக்ரட்டிஸ் தன் டைரிய டான் கிட்ட கொடுத்துட்டு ஒரு பாத்ரூம்குள்ள போய் மாயமா மறைஞ்சிடுறாரு. அவர் வந்ததும் மர்மம், போனதும் மர்மமா தான் இருக்கு. டான் கடைசியில என்ன உணர்றான், என்ன புரிஞ்சுக்கிறான்? டான் அப்ப உணர்றான், சாக்ரட்டிஸ்ங்கிறவர் வெளியில இல்ல. அந்த ஞானம், அந்த அமைதி, அந்த வீரம் எல்லாமே தனக்குள்ளதான் எப்பவுமே இருந்திருக்குன்னு. சாக்ரட்டிஸ் ஒரு தூண்டுகோல், ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். ஆனா பயணம் அவனோடது. தேடல் ஒரு வழியா முடிவுக்கு வருது. ஆனா அந்த வீரனோட பாதை இருக்கே, அது ஒளியோட தொடருது. அந்த பாதையே அவன் ஆகுறான். அதுதான் முக்கியம். ஆக இந்த விரிவான அலசல்ல நாம யதார்த்தத்தையே கேள்விக்குள்ளாக்குறது, மனசோட சக்தி, அப்புறம் அதோட எல்லைகள் என்ன, நிகழ்கணத்தோட முக்கியத்துவம், விடுவித்தலோட அவசியம், கடைசியா இந்த வீரனின் பாதைங்கிறது ஒரு இலக்கு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை வே ஆஃப் த பீஸ்ஃபுல் வாரியர் புத்தக பகுதிகள் மூலமா பார்த்தோம். இது வெறும் கதையா இல்லாம ஒரு அனுபவபூர்வமான மாற்றத்துக்கான அழைப்பு மாதிரி இருக்குது. சொல்ற மாதிரி உங்க மனசேதான் உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணனா, அல்லது உங்க கண்ணுக்கு தெரியாத சிறைக்கம்பிகளா இருந்தா, உங்க அன்றாட வாழ்க்கைய, அதோட சவால்களை, சந்தோஷங்களை, துக்கங்களை நீங்க எப்படி அணுகுவீங்க? உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒருவேளை வேற ஒரு கோணத்துல பார்க்க முடியுமா? இது நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இன்றைய இந்த விரிவான அலசலுக்கான ஆதாரம் டான் மில்மேனின் வே ஆஃப் த பீஸ்ஃபுல் வாரியர் புத்தகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள். மீண்டும் அடுத்த அலசலை சந்திப்போம். நன்றி.